சத்குரு திருவடிகளே சரணம். சத்குரு ஸ்ரீமட் சதானந்த பிரம்ம குருதேவ சுவாமிகள் மடம், சித்தர் ஜீவசமாதி, புதுப்பெருங்கலத்தூர், சென்னை 6,63. அன்பு ஆன்மீக உறவுகளே, உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கும் நம்ம சதானந்த மடத்துக்கு. மேம் வணக்கம். மேம் சார் வணக்கம் சார். உங்களை அன்போடு வரவேற்கும் நம்ம சதானந்த மடத்துக்கு. அக்கா உங்கள் பேர் சொல்லுங்கக்கா, எந்த ஊர்லேருந்து வரீங்க? சௌமியா, சென்னை தாம்பரம் கிழக்கு தாம்பரத்துலேருந்து வரீங்க. நன்றிக்கா. ஐயா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். நரசிம்மன். எந்த ஊர்லேருந்து வரீங்க சார்? கணேஷ் நகர், கிழக்கு தாம்பரம். ஓகே சார். இப்போ உங்களுக்கு மடம் வந்து நீங்கள் முதல் முறையாக வரீங்களா? இன்றைக்கி தாங்க எங்களுக்கு தெரிஞ்சது மடம் இருக்கிறது. இன்றைக்கி தான் தெரிஞ்சது. யார் சொன்னாங்கன்னா இவங்க தங்கச்சி சொன்னாங்க. இவங்க தங்கச்சி என்ன பண்ணாங்கன்னா, அங்கே ஒரு 10 வருஷமாக எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப ப்ராப்ளம், என்ன பண்ணுறது தேர்த்து வச்சுக்கிட்டு போனாங்க. அவங்க வந்து ஒரு ஜோசியர் வீட்டில் கூப்பிட்டு வந்து கேட்டாங்க. 10 வருஷமாக எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு என்ன சொல்யூஷன்னே தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தோம். இவங்களோட தங்கச்சி தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியை கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் எங்கள் ஜாதகத்தை காமிச்சு பார்த்தாங்க. அவர் ஜாதகத்தை பார்த்துட்டு உடனே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பெருங்களத்தூரில் சதானந்த மடம்னு இருக்குது சதானந்தபுரத்தில், அங்கே போய் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு தியானம் பண்ணிட்டு வர சொல்லுங்க, முதல்ல எல்லாம் சரியாக போயிடும். இன்றைக்கே வியாழக்கிழமையாக இருக்குது, இன்றைக்கே முதல்ல போக சொல்லிடுங்க. இன்றைக்கி தான் சொன்னது, இன்றைக்கே நீங்கள் வந்துட்டீங்க. மத்தியானம் 3 மணிக்கு. ஏன்னா தாம்பரத்துலேருந்து பெருங்களத்தூர் வந்து ரொம்ப பக்கத்தில், ரொம்ப தூரம் இல்லை, அதனால் இன்றைக்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே மேம். அதனால் இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்குது, குருவுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சுவாமி தரிசனம் பண்ண முடிஞ்சால் பண்ணிடலாம். நாங்கள் 4 மணிக்கெலாம் வந்துட்டோம். 3 மணிக்கு சொன்னாங்க, 4 மணிக்கெலாம் வந்துட்டீங்க. சாமி ஆசீர்வாதம். சரி, சத்குரு ஆசீர்வாதம். சொல்லுங்கள் சார். அதான் இந்த இங்கே வந்தோடனே எங்களுக்கு மனசு கொஞ்சம் தியானம் பண்ணீங்க. எங்களுக்கு சுவாமிகள் நல்ல வழி காமிப்பார், நம்பிக்கை நிச்சயமாக காமிப்பார் சார். உங்களை எப்போ நீங்கள் இந்த மடத்தில் நீங்கள் காலடி எடுத்து வச்சிங்களோ அன்னையிலேருந்தே உங்களுக்கு நல்ல காலம்தான், நல்ல ஒரு சந்தோஷமான எதிர்காலம் தான். கவலையே பட வேண்டாம். இங்கே வரவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு சுவாமிகளோட ஆசீர்வாதத்தில் எவ்வளோ நல்லது நம்ம கணக்கிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பேச முடியாத அளவுக்கு சுவாமிகளுடைய புகழும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நொடியும் நடத்திட்டே தான் வராரு. நிச்சயமாக உங்களை எந்த ஒரு குறையும் இல்லாமல் 16 செல்வங்களோட நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட உங்கள் கஷ்டங்கள்லாம் தீர்ந்து சுவாமி உங்களை நடமோடும் வளமோடும் வாழ வைப்பார்னு நம்பிக்கையாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். நிச்சயமாக வாழ வைப்பார் சார். நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். மேம் உங்களுக்கு எப்படி மேம் இருக்கு? கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. வந்து ப்ரே பண்ணதில் வந்து தியானம் பண்ணேன் உட்காந்து. அவங்க சொன்னாங்க தியானம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரிங்க. வீட்டிலே கூட நீங்கள் பண்ணலாம், நேரம் கிடைச்சப்பெல்லாம். முதல்ல இங்கே போயிட்டு வாங்க, இதுக்கு சதானந்த சுவாமிகள் மடத்துக்கு போயிட்டு ஜோசியர் சொல்லி தான் நீங்கள் முதலாக வரீங்க. இங்கே சொன்ன ஒரு மணி நேரத்தில் கிளம்பி வந்துட்டீங்க. சீக்கிரம் வந்துட்டோம். ஏன்னா நீ எவ்வளோ தூரம் இருக்கும் எங்களுக்கு தெரியாது, டிஸ்டன்ஸ்லாம் தெரியாது. அதனால ரேபிட்டோ போட்டுட்டு என்ன பண்ணோம், இங்கே வந்து விட்டுட்டு போயிட்டார் ஆட்டோக்காரர். சந்தோஷமா வந்து அவர் ஸ்வீட் கொடுத்தாரு, பொங்கல் கொடுத்தாரு. அதுவே ஒரு மனசு ரொம்ப சந்தோஷம். கொடுக்கணுங்கிறது என்ன இல்லையா, கிடைக்கணுங்கிற பிராப்தம் சந்தோஷம். அவர் கொடுத்தாரு. அவர் விபூதி கொடுத்து மங்களாரத்தி காமிச்சு விபூதி கொடுத்து பொங்கல் கொடுத்தாரு. சந்தோஷம். அதை எடுத்துக்கிட்டு போய் எல்லாம் போய் அங்கே ப்ரே பண்ணுங்க, இதில் தியானம் பண்ணுங்க, ஃபேன் போட்டுக்கிட்டுனார். சரி, அங்கே ரொம்ப நேரம் உட்காந்துருந்தான். மனசுக்கு திருப்தியாச்சு, கண்ணை மூடி சொன்னீங்கன்னா தான் திருப்தியாச்சு. எல்லாம் உங்ககிட்ட சொல்லியாச்சு, பாரமெல்லாம். இனிமேல் நீங்கள் பார்த்துப்பீங்க, நீங்கள் தான் எங்களுக்கு நல்ல வழி விடணும், அடுத்து சீக்கிரம் வரத்துக்கு எங்களுக்கு வழி காட்டணும், இதே மாதிரி நாங்கள் வரோம்னு வேண்டிட்டு எழுந்திரிச்சு. ஒரு முறை வந்துட்டா போதும்க்கா, தொடர்ந்து அவங்க வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த இடத்த விட்டு போகணும் மனசே இல்லைன்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. கூட இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம், நாங்கள் வயசானவங்களா ரொம்ப தூரம் போகணும், கூட யாரும் இல்லை, நாமளே அவ்வளோ தூரம் போகணும். அதனால் நான் சொன்னேன் இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காரலன்னு. இன்னும் ஆட்டோவில் புது இடமா அதனால் இன்னும் 1/2 மணி நேரம் கூட உட்காருவோம். சுவாமிகள் யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க. சுவாமிகளோட அருளும் ஆசையும் உங்களுக்கு இருக்கவே இருக்க. ஏதோ ஆட்டோ கிடச்சி வீட்டில் நிச்சயமா உங்களுக்கு நீங்கள் வீட்டுக்கு நல்லபடியாக. நீங்கள் ஏதோ விசேஷம் 20ஆம் தேதி? ஆமாம் மேம். மேம் ஒவ்வொரு தமிழ் மாதமும் வர மகம் நட்சத்திரம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். 20/6/2026 20/6 இந்த மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 7 மணிலேருந்து குருவுக்கு முதல்ல அபிஷேகம், அடுத்த அலங்காரம், குருவலம், பக்தி இசை பாடல்கள், இசை நிகழ்ச்சிகள். 12 மணிக்கு 2000 பேருக்கு மேலே வாழை இலையில் உட்கார வச்சு அன்னம் பாலிப்புன்னு தனியாக அன்னதான கூடத்தில் தொடர்ந்து நடைபெறும். அந்த நாள் முழுக்கவே 8 மணி வரைக்குமே இரவு. நீங்கள் அவசியம் தொடர்ந்து வரணும்னு வேண்டி கேட்டுக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் சொல்லி நம்ம மடம் சார்பாக அவங்களையும் ஒரு அழைப்பு கொடுத்தோன்றதை மறக்காமல் தவறாமல் நீங்கள் அவங்களுக்கும் சொல்லி ஒரு அழைப்பு கொடுங்க. எல்லா மாதமும் வருகிற 4 வியாழக்கிழமையும் விசேஷமாக இருக்கும். 2 பிரதோஷ
பிரதோஷம் நாளைக்கு பிரதோஷம் தான், ரொம்ப விசேஷமாக இருக்கும். 4 மணிக்கு தொடங்கி சாயங்காலம் ஒரு 6:30 மணியோட முடிஞ்சிடும். அபிஷேகம், அலங்காரம், அன்னதானம் அதாவது பிரசாதம்னு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நீங்கள் அவசியம் வரணும். பௌர்ணமி அன்னைக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அன்றாடம் காலை 7 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்குமே சுவாமிகளை தரிசனம் பண்ணக்கூடிய அளவுக்கு மடத்தில் எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக மடம் சார்பாக செய்யப்பட்டு வருகிறது. நம்ம பக்தர்களுக்காகவே நம்ம யூடியூப் சேனல் நவகண்ட யோகீஸ்வரர் சதானந்தர், ஸ்ரீ சதானந்த மட் ஃபேஸ்புக் பேஜ், ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் இன்ஸ்டாகிராம் பேஜஸ், இந்த லிங்க்ஸ் எல்லாமே மடம் சார்பாக உங்களுடைய காண்டாக்ட் நம்பருக்கு நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். அந்த லிங்க்ஸை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உறவுக்காரங்க, உங்கள் கூட பழகிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி நம்ம சுவாமிகளுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிற வகையில் நீங்கள் உதவணுன்றதை நாங்கள் உங்கள்கிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். உங்கள் குறைகள் எல்லாம் நீங்கி எல்லா நலமோடும் வளமோடும் வாழும் 16 செல்வங்களோட நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதுமே சந்தோஷமும் நிம்மதியும் தம்பதி சமேதரா 100 ஆயுஸ்க்கும் மேலே நலமோடும் வளமோடும் வாழ்த்துறோம் மேம். வணங்குறோம் சார். மேம் சத்குரு திருவடிகள் சரணம். நன்றி மேம். நன்றி சார்.